சினிமாவினுடைய உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக இருக்கிறவர் தான் நடிகர் கமலஹாசன். சிவாஜி கணேசனுடைய நடிப்புக்கு பிறகு நடிப்பில் முழுமையாக எல்லோருக்குமே நல்ல ஒரு நடிகராக முழுமை பெற்ற ஒரு நடிகர்னு பார்க்கப்படுறவர் தான் கமல் அவர்கள். குழந்தை நட்சத்திரமாக தனது பயணத்தை தொடங்கி இன்று நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர், அரசியல்வாதின்னு பல ஆளுமையை இவர் வளர்த்து வந்திருக்காரு. அவர் திரையுலக அனுபவம் இன்றைய இளைய தலைமுறை நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ஒரு பாடமாகவே இருக்குது. சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற கனவோடு வரக்கூடிய பலருக்கும் கமலஹாசன் அவர்களினுடைய திரைப்படங்கள் ஒரு வகையில் பாடப்புத்தகங்கள் போன்றது தான். வித்தியாசமான கதைகள், சவாலான கதாபாத்திரங்கள், புதிய தொழில்நுட்ப முயற்சிகள்னு தமிழ் சினிமாவினுடைய எல்லைகளை விரிவுபடுத்தியிருக்காரு கமல் அவர்கள். இந்த நேரத்தில் கமலஹாசன் அவர்கள் அரசியல் களத்திலையுமே முழுமையாக செயல்பட்டு வராது. மக்கள் நீதி மையம் அப்படின்ற கட்சியை உருவாக்கி அதற்காக அவர் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணி வந்துட்டுருக்காரு. சமீப காலமாக பாராளுமன்ற உறுப்பினராகவும் அவர் செயல்பட்டு வராரு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறாரு அப்படின்றத அரசியல் வட்டாரங்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்கு. இந்த அரசியல் செயல்பாடுகளின் ஒரு பகுதியாக அவர் பலரை சந்தித்து பழைய நட்புகளை மீண்டும் புதுப்பித்து வருவதாக சொல்லப்படுது. இந்த நிலையில தான் நடிகர் கமலஹாசனை பற்றி இயக்குனர் ராஜகுமாரன் பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் தற்போது திரையுலகில் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்கு. என்னன்னா, அரசியல் மற்றும் சினிமா உலகின் உறவுகள் குறித்து பல கேள்விகள் எழுந்திருக்கு. இதில் ஒரு நாள் கமல் தரப்பிலிருந்து எனக்கு ஒரு தகவல் வந்தது. கமல் சார் உங்கள் வீட்டிற்கு மதிய சாப்பாட்டுக்கு வர விரும்புகிறாருன்னு. அதை கேட்டதும் எனக்கு ஆச்சரியம், கோபம் வந்துச்சு. உடனே நான் வர சொல்லுங்கள், நான் வீட்டை பூட்டிட்டு வெளியே போயிடுறேன்னு சொல்லிட்டேன். வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு போக சொல்லுங்கன்னு சொன்னேன். இந்த வார்த்தைகள் பலருக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருந்துச்சு. தமிழ் சினிமாவின் மாபெரும் நடிகரான கமலஹாசனை இவர் இப்படி சொல்லுவது ஏன் அப்படின்ற கேள்வியும் எழுந்துச்சு. 30 வருடங்களாக நான் இதே இடத்துல இருக்கிறேன். 30 வருடங்களில் கமல் ஒரு முறை கூட என்னை பார்க்கல. தேர்தல் நேரத்தில் மட்டும் என்னை சந்திக்கிறாரா அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயத்தையே நான் சொன்னேன் அப்படின்னு இப்போ அவர் தெரிவிச்சிருக்காரு.